உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களையும் இங்கே சிறு சாட்சியாக வைத்ததுக்காக நன்றி. ஆக்சுவலி என்ன சாட்சி சொல்ல அப்படின்ட்டுன்னு ரொம்ப குழம்பு. எல்லாருமே சாட்சி சொல்கிறாங்களே, நம்மளுக்கும் சாட்சி வேணும், சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருக்கும் போது தான் உங்களை உசுரோடு வச்சிருக்கிறாரே ஆண்டவர் அப்படின்ட்டுன்னு எனக்கு மறந்து போன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. கர்த்தர் 2 வருஷம் முன்னாடி அவசர அவசரமாக வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது சீலிங் ஃபேன் தலையில் கீழே விழுந்துருச்சு. நான் அப்போவே இதாயிட்டேன், முடிஞ்சது, சீலிங் ஃபேனே விழுந்துருச்சு, என்ன இருக்கும் அப்படின்ட்டு. அப்போதான் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு சைடில் வந்து நின்றுருக்கேன். நின்றுட்டு வலிக்குதா அப்படின்ட்டு நானே செக் பண்ணி பார்க்குறேன், வலி இல்லை. நல்ல ஃபேனு நட்டுவும் மத்தியில் இப்படி வந்து விழுந்துருச்சு. மயங்கி விழுந்துருவேன் அப்படின்ட்டு நினச்சி, ஒன்றுமே இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே. நடந்து வெளியே போயிட்டோம், மத்தியானம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அடுத்த நாள் லேசாக வலிதோ இருந்துச்சு. சரி, ஃபேன் விழுந்துருக்கு, ரொம்ப இதாக விடக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்துருங்க, எதுக்கும் ஏதாவது இருந்துச்சுனாலுமே உடனே தெரியாது, அது கொஞ்சம் நாள் கழித்து தான் உங்களுக்கு இதாக இருக்கும், அது எஃபெக்ட் தெரியும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க டாக்டர். போய் ஸ்கேன் எடுத்தோம், ஸ்கேன்லேயும் ஒன்றும் இல்லைன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் திருப்பி சாதாரண நமக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல, ஃபேனே விழுந்துருச்சு, எப்படி நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. அப்போ திருப்பி டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்குறேன், டாக்டரை செக் பண்ணுறேன், வலி இருக்கிற மாதிரி இருக்குது, வலி இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கு நான் தோணுலையே. ஏசப்பா பூர்ண சுகம் கொடுத்தாரேன்ட்டுன்னு அந்த நம்பிக்கை அந்த நேரமும் வரல எனக்கு. டாக்டர் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. சரின்ட்டுன்னு போய் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு லேபில் போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து டாக்டர்கிட்ட காமிச்சேன். அம்மா உனக்கு ஒன்றுமே இல்லைம்மான்ட்டாங்க. கர்த்தரே ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்ட்டுன்னு அப்போ தான் ஒரு உயிரே வந்துச்சு. ஃபேன் விழுந்து இனி உசுரோடு வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டுன்னு. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றின்ட்டுன்னு சொல்லி இந்த சிறு சாட்சி என்ன சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறு சாட்சி சின்ன பிள்ளைகளுக்காக சொல்வேன். தமிழ் எனக்கு தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது. இப்போ பாட ஆரம்பிச்சிலேருந்து அந்த தமிழை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாருன்னு எனக்கே தெரியல. வழியில் போகும்போதெல்லாம் அந்த தமிழை வாசிக்கும் போது ஒரு கடையில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, மீரான்னு வாசிக்கிறேன், அந்த மீரா ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டுன்னு. நான் இவங்கள்ட்ட சொல்கிறேன், மீரான்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு, ஹிந்தி ஹோட்டல் வந்துருச்சு பாருங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிறாங்க அது தமிழில் எழுதியிருக்கு ஹிந்தியிலன்னு. ஆண்டவர் அவ்வளோ மோல்டு பண்ணி நம்மளை நம்ம ஸ்டாண்டர்டில் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சின்ன பிள்ளைகளே எனக்கு படிப்பு வரலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு படிப்பு வரலன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்கள் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். கர்த்தரோட பேர் தான் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு ஜஸ்டினப்பா கிடச்சிருக்கலன்னா நான் நிஜமாவே எங்கே சோர்ந்து போய் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்குள்ள சூழ்நிலை அப்படி. நான் இதுவரை கன்சீவ் ஆகணுன்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அடுத்த சாட்சி கண்டிப்பாக நான் கன்சீவ் ஆகிக்கிட்டேன்ட்டு சொல்ல வருவேன். போன வருஷம் இந்த நேரத்தில் தான் நான் சாட்சி சொன்னேன், இந்த வருஷம் இந்த நேரம் இந்த மாதத்தில் தான் நான் சாட்சி சொல்கிறேன். அடுத்த வருஷம் நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு வந்து சாட்சி சொல்லுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே